இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்சி சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? மிஸ்டர் கேகே கர்த்தன் கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ பார்க்கலாமா? ஹலோ சோல்ஜர்ஸ், நம்மளாலுமே சின்ன வயசில் பென்டென்லாம் பார்த்துருப்போம், சின்சான்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா வந்து அந்த டப்பிங் வாய்ஸ் தான். அதுக்கு சொந்தக்காரர் தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் ரகுவரன். ரொம்ப நாளாக இவருக்கு ஒரு பாராட்டு வீடியோ போடணும் வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதாவது பாசத்தலைவனுக்கு பாராட்டு வீடியோ. நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ரகுவரன் டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் வந்து பென்டென் பிடிக்கும், யாருக்கெல்லாம் வந்து சின்சான் முக்கியம் பிடிக்கும், யார் நருட்டோவில் ஒபிட்டோ பிடிக்கும் நினைக்கிறாங்களா, இந்த லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் சோல்ஜர்ஸ், இது பாத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து நம்ம கேட்மேக்கியோட பேக்ரவுண்ட் தான். நமக்கு வந்து கேட்மேக்கியா சேனல் இருக்கு. அதில் பாத்தீங்க அப்படின்னா ஹாலிவுட் மூவிஸ், மார்வல், டிசி, அப்புறம் காமிக்ஸ், அப்புறம் கார்ட்டூன் கண்டென்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து கார்ட்டூன்ஸ் பிடிக்கும், ஹாலிவுட் மூவிஸ் பிடிக்கும், மால் டிசி பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த சேனலுக்கு ஷார்ட்டா இது இருக்கும். வாரா பேசாம போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ டிடெக்டிவ் கந்தசாமி. நம்மளால பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பென்டென் வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். பென்டென் வாய்ஸ் சொன்னக்காக தான் ரகுவரன் நமக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேமஸான கேரக்டர்லாம் இவர் கண்டிப்பாக வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. குறிப்பாக சொல்லலாம் பென்டென், சின்சான் சொல்லலாம். இன்னும் சொல்லலாம் சின்சானோட வயசு வேற, பென்டெனோட வயசு வேற. ரெண்டுத்தையுமே வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. ரெண்டுமே வந்து அந்த வயசு தானே அப்படின்னு தோணிருக்காது. இது 10 வயசு கேரக்டர், 5 வயசு கேரக்டர், ரெண்டுத்தையும் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. ரெண்டுமே செம்மையாக வந்திருக்கும். இது மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குட் கேம் சீசன் 2ல நம்ம தானோஸ் கேரக்டர் தெரியுமா, தானோஸ் கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து இவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைம்ல இவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. பெரும்பாலும் லீடு கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இவர் தான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. குறிப்பா சொல்லனா ரோல் நம்பர் 21 கார்ட்டூன் சைஸ் போட்டிருப்பாங்க. கிறிஷ் இருந்திருப்பாரு. கிருஷ்ணாவின் ஆசைப்பட்ட சின்ன பையன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க தெரியுமா. அந்த கேரக்டர் வந்து இவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. நானும் சேம் ரோல் நம்பர், ரொம்ப ஜாலியா இருக்கும் அதை பார்க்கும்போது. நான் 21 தான். வாவ், நீ 21? நான் ஸ்கூல்ல 21. இல்ல, நான் காலேஜ்ல தான் 21. காலேஜ் 21 கிடையாது. ஏன்னா என் காலேஜ் ஸ்ட்ரென்த்தே வந்து 11 பேர் தான், 15 பேரும் கிடையாது. அப்போ 21 வர்றது. அச்சச்சோ, நான் ஸ்கூல்ல 30, 32 அது மாதிரி வரும். இவர் பாத்தீங்க அப்படின்னா இவரோட 6 வயசுல இருந்து டப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நினைச்சு பாருங்க, 6 வயசுல இருந்து. இவரோட ஏர் லைஃப் பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்பா வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் பிளஸ் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர், இவங்க அம்மா வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் பிளஸ் டிராமா ஆர்டிஸ்ட். 6 வயசுலேயே வந்து ஒரு சின்ன பையனுக்கு வாய்ஸ்னுட்டு இவங்க வீட்டுல கூட்டு வந்து வாய்ஸ் புக் வச்சுன்னு இருக்காங்க. அதுவும் அப்பயே பண்ணிருக்காரு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் போயிருக்காரு. ஸ்கூலுக்கு சரியா படிப்பான்னு தெரியல, ஸ்கூல் டிராப் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஸ்கூல் டிராப் அவுட் பண்ணிட்டாரு. டிராப் அவுட் பண்ணிட்டு என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும்போதுதான் நமக்கு தெரிஞ்ச தொழில் டப்பிங் தான். டப்பிங்கே பண்ணணும்னு இறங்கி இருக்காரு. இன்னைக்கு வந்து கலக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்லுங்க, டப்பிங் ஒரு வாய்ஸ்ல வேற லெவலில் இருக்கும். நிறைய படத்துல சில நேரங்கள்ல ஒரு வாய்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆனா அந்த கேரக்டர் கரெக்டா செட் ஆயிருந்திருக்கும், நம்ம டிஸ்டர்பன்ஸாவே இருக்காது. குறிப்பா சொன்னா இந்த பழைய படம் தெரியுமா, பழைய ஈவ்லெட் படம் மாதிரி தெரியுமா, ஹீரோட ஃப்ரெண்டா வந்து காலியாவது கேரக்டர் தெரியுமா, அந்த கேரக்டர்லாம் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு அப்பவே. இதே மாதிரி பெரும்பாலும் பிரான்ச்சைஸ் எல்லாத்துலயுமே இவ்வளோ வாய்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். MC வேணுமா, நம்ம ஃபால்கனுக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. புதிய கேரக்டர் தெரியுமா, அவருக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாரு MCUல. இதே DC பக்கம் போறீங்களா, சசான்னு படம் தெரியுமா, மாறினதுக்கு அப்புறம் ஒரு வாய்ஸ் வரும் தெரியுமா, அந்த வாய்ஸ். இதே மாதிரி காலத்துக்கு போனா பென்டென் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. ஐயோ, அது ஃபேமஸான வாய்ஸாக தெரியும். இப்போ கண்ணை மூணு கேட்டா கூட பென்டென் வாய்ஸ் இந்த வாய்ஸ் தான் அப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. உண்மைதாங்க, யோசிச்சு பாருங்க. பென்டென் கிளாசிக், பென்டென் எலியன் ஃபோர்ஸ், பென்டென் அல்டிமேட் எலியன், ஏன் பென்டென் ஆம்னிவர்ஸ்ல இருக்கிற எல்லா சீசனுக்கும் ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு தமிழ்ல. என்ன பண்ணி விட்டானுங்க, ரீபூட் பண்ணுன்ற பேர்ல இவர் வாய்ஸ் எடுத்து விட்டானுங்க. இவர் வாய்ஸ் எடுத்து வேற வாய்ஸ் போட்டானுங்க. அதை பார்த்தா பென்டென் மாதிரியும் தெரியல, பென்னு மாதிரியும் தெரியல. அடி வேஸ்டே அது மாதிரி இருந்திருக்கும். ட்ரெஸ்ல இருந்து காசை தான் மாத்திட்டானுங்க. நல்லாவே இல்லை. தண்ணி வீடியோ அதை போய் தெரிய பார்க்கலாம். நம்ம ஊர்ல வந்து இந்த ரீபூட் பெருசா ஓடாதுக்கு அதுவும் ஒரு காரணம். இதே மாதிரி சின்சான் பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து சின்சான் பேச ஆரம்பிச்சது 2008. அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்டே கிடையாது. அந்த சின்சானுக்கு ஸ்கிரிப்டே கிடையாது. பொதுவா வந்து ஒரு கார்ட்டூன் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. கார்ட்டூன்ல பொதுவாக சில படத்துக்கு எல்லாம் வந்து தமிழாக்கம் பண்ணும் போது ஸ்கிரிப்டில் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கிரிப்டை பார்த்தா பிரியாம இருந்திருக்கும். பட் இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்டே இல்லையா. ஸ்கிரிப்டே இல்லாம அந்த ஜாப்பனீஸ் அனிமி தானே, கொடமோ அனிமி, ஜாப்பனீஸ் அனிமிக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குமா, அதை பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவாங்களாமா.
பேசுறாராமா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா பென்டின் பேசியிருக்காரு. டிராகன் பால் ஜில வெஜிடா கேரக்டர் தான் பேசியிருப்பாரு. வெஜிடா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர் இதெல்லாம் பேசிட்டு போயுமே குட்டி பண்ணி பேசுறமேன்ட்டு ஃபீல் பண்ணாராமா. பட் அதுக்கப்புறம் பேச தெரிஞ்சுதாம்மா இந்த கேரக்டர் பயங்கர வெயிட்டேஜான கேரக்டர், பயங்கர ஜாலியான கேரக்டர்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அங்கமால பார்த்தீங்கன்னா அங்கமால வந்து புது வெர்ஷன் பார்த்துக்க மாட்டோம். இந்த கிளாசிக்கல் ட்ரெடிஷனல் அனிமேஷன் தான் பார்த்துருப்போம். கரெக்டுறேன். அந்த ட்ரெடிஷனல் அனிமேஷன் போட எல்லாத்துக்குமே இவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. 2008 2011 பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியல, இந்த புது வெர்ஷன் வந்திருக்கும். அதாவது ட்ரெடிஷனல் அனிமேஷன் வந்து 3D அனிமேஷன் மாறி இருந்தோம் இல்லையா HDல, அதுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சின்சானோட வாய்ஸ்ல மாத்திட்டாங்க. இப்ப கேட்க கொடூரமா இருக்கு. உண்மையதான் டோரேமான் பார்ப்பேன், சின்சான் இருக்கு பார்க்கலாம் ஆசையா பார்த்தா சின்சான் வாய்ஸே வரல. அந்த வாய்ஸ் இல்லாதனால அது பார்க்கவே புரியல, அப்படியே விட்டுறோம் அப்படியே. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் டெப்த். அது தெரியுமா, சின்சான் நிஜமா ஒருத்தர் இருந்தான் செத்து போயிட்டான்ட்டு ஒருத்தர் வீட்டுல அப்படியே போட்டாங்க. சின்சானோட இதில் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ்லேயே வந்து ரொம்ப துருத்துருன்னு இருக்கும், அது பேசுறது ஜாலியாக இருக்கும், திடீர்னு பாட்டு படம் அதெல்லாம் இருந்திருக்கும். பட் புது டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லவே இல்லை. வந்துட்டியா அப்படின்னு இருக்கு. அது கேரக்டர் பிடிக்கவே இல்லை, என்னடா இது அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணுவாராம், டப்பிங் பண்ணும்போது பாட்டு பாடுற மாதிரி இருக்குமா. இவர் என்ன பண்ணுவாராம், போட்டு பாடுவாராமா. அதுல வந்து ஸ்கிரிப்ட்லனால அப்படியே பண்ணிக்க பாடிக்க. அதனால வந்து ஃபுல் ஃபன் மோடு போட்டு ஃபன்னா பேசியிருந்திருப்பாராம். அது பயங்கர ஆயிடுச்சு. இதுல வந்து ஃபேமஸ் ஆனது பாத்தீங்கன்னா வந்து இந்த அமைதி தான். 2017 டைம்ல பாத்தீங்கன்னா இந்த சோசியல்ல ஃபேமஸ் ஆயிடுச்சு தெரியுமா, சோசியல் மீடியா யூடியூப்ல ஃபேமஸ் ஆயிடுச்சு, ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஜியெல்லாம் வந்துச்சு. அப்போ வந்து அமைதிக்கெல்லா அமைதியா அப்படின்ட்டு ஒரு சீன் மட்டும் வந்து கட் பண்ணி ஃபேமஸ் ஆகி விட்டாங்க. பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. அந்த டைம் டிஷர்ட்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, பயங்கர ஃபேமஸ் பண்ணாங்க. அமைதின்ட்டு மீம் பேஜ் ஆரம்பிச்சாங்க, பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. அப்பதான் இவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கும் போது தான் சொல்லிட்டு இருந்தானா, நான் வந்து அப்ப 2008 பேசினேங்க, அப்பெல்லாம் ஒரு பேங்க கண்டுல இப்ப வந்து பாராட்டுறீங்கன்ட்டு அவர் சொல்லியிருப்பாரு. நான் ஷோல கூட வந்திருந்தாரு, அப்பதான் தெரிஞ்சது சின்சான் வாய்ஸ் பேசினது அவர்தான். அந்த டைம் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அப்ப வெளியே தெரிய வந்திருக்கும். அப்பதான் இவர் தான் குரல் கொடுத்தாரு, இவர் தான் வாய்ஸ் ஷூட்டிங் பண்ணாரு தெரிய வந்திருக்கும். பொதுவாக வந்து டப் பண்ணும்போது அது கேரக்டர் அடிப்பட்டது அப்படின்றத உள்வாங்கி பண்ணா நல்லா இருக்கும். இன்னைக்கும் வந்து நிறைய பேர் வந்து தமிழுக்கு நல்லா இல்ல, கிரிஞ்சா இருக்குது, குவாலிட்டியா இல்லைன்ட்டு பல பேர் ரிப்போர்ட் பண்றதை பார்த்திருப்போம். நமக்கு வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். பட் இவங்கலாம் வந்து ஓஜி டப்பர்ஸ், ஓகேவா, ஓஜி வாய்ஸ் ஆக்டர்ஸ். ஸோ வந்து அந்த டெப்த் எல்லாம் அழகாக தெரிஞ்சு பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக சொன்னால் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் நேட்ஜியோவில் வந்து ஒரு ஷோ போட்டிருப்பாங்க. அதாவது இந்த ஃபைல்ஸ் வீடியோ, ஃபைல்ஸ் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கன் ஃபன்னி வீடியோ அப்படின்ட்டு விஜய் டிவியில் கூட வந்து ஷோ போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து நேட்ஜியில் போட்டிருப்பாங்க. பட் என்ன தேசம் அப்படின்னா அதில் வந்து சும்மா கலாய்ப்பாங்க, இதுவாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணி கலாய்ச்சிருப்பாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அது வந்து இந்தியன்ஸ் கோசம் மட்டும் வந்து இலிஜனுக்கோசம் எடுத்த ஒரு ஷோ. பட் என்னன்னா வந்து அவங்க வேற லாங்குவேஜ் பேசியிருப்பாங்க. அது தமிழில் அழகாக கொண்டு வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா காமெடியில் இந்த எதுகை மூலம் போட்டு காமெடி பண்ண தெரியுமா, அதெல்லாம் வந்து டப்பிங் ரொம்ப கஷ்டம். இதை வந்து அழகாக டைம் எடுத்து அழகாக பண்ணியிருப்பாரு. ஆச்சு இது பண்றதுக்கே 6 நாள் மேலே ஆயிடுமா, 4 நாள் 3 நாள் டப்பிங் பண்ணிப்பாங்களாமா இதை கொண்டு வரதுக்கே. ஸோ வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த அளவுக்கு செதுக்கி தான் கொடுத்துருப்பாரு இந்த கேரக்டரான வாய்ஸை. இதே மாதிரி WB பக்கம் போனா லூனி டூன்ஸ் அப்படின்ட்டு ஒரு இது இருந்திருக்கும். லூனி டூன்ஸ் ஷோ பார்த்துருக்கியா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன மைனர் கேரக்டர்ஸ் பாதியா இருக்கும், அதுக்கெல்லாம் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. மைனர் கேரக்டர் கொஞ்சம் லைட்டாக மேஜர் கேரக்டர்லாம் இருக்கும் தெரியுமா, எல்லாத்துக்கும் மாற்றி வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. குறிப்பாக சொன்னா போர்க்கி பிக் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்திருக்கும் பண்ணி, அதுக்கு வேற வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி சில்வஸ்டர் தி கேட் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்திருக்கும், அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி எலி ஒன்று இருக்கும், மெக்சிகன் எலி, அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. இதே மாதிரி அந்த ஷோல மொத்தம் 4 கேரக்டர் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு, இவர் ஒரு ஆள் மட்டுமே. பட் நமக்கு வந்து பெருசா வித்தியாசம்லாம் ஒரே மாதிரிலாம் தெரிஞ்சிருக்காது, வித்தியாசமா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமாவிலையும் காக்கி இருப்பாரு. நான் படம் பார்த்துருக்கீங்களா, நான் படத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டு அசோக் இருப்பார் தெரியுமா, அந்த அசோக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், ஹீரோ தான் கோசல்ட்டே இருப்பான், அவனாண்டா வச்சிருக்கேன் தூக்குடா அப்படின்னு பேசுறது தெரியுமா. அந்த கேரக்டருக்கு தமிழ்ல நீங்க வாய்ஸ் கொடுத்து இவர் தான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய கேரக்டர் மட்டும் இல்ல, சின்ன சின்ன கேரக்டருக்கும் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. குறிப்பா சொல்லலாம் இந்த ஜாயிண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் டெஸ்ட் ஷோ போடுறவே நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். நான் அதை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு காலத்துல காமிக்க எழுதியிருந்தேன், ஸ்கூல்ல எழுதி ஸ்கூல் டீச்சர்லாம் காமிச்சு டீச்சர் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு ஒரு காலத்துல மார்க் போடுவாங்க. இந்த ஜாயிண்ட் டெஸ்ட்ல பிளிங் பிளிங் பாயின்ட்டு ஒரு சிம்பிள் ஷோ ஒருத்தன் வருவான். இந்த ஜாயிண்ட் டெஸ்டோட ட்ரை பண்ணிருப்பான், பிளிங் பிளிங் பாயின்ட்டு ஒருத்தன் குண்டா குழுகுலுட்டு, அவனுக்கும் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அதுவும் காமெடியா இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாம மட்டும் சொல்றதுதான், டிராகன் பால் ஜி வந்து தமிழ் டப் பண்ணி போட்டிருந்தாங்க நம்ம கார்டு ஒன்றக்குள்ள. அந்த டைம்ல பார்த்து புடிச்சுக்கிட்டு இது பார்த்தா தூங்கணும்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு காலத்துல டிராகன் பால் ஜி வெறியன் நான், ஓகேவா. அதுல பாத்தீங்கன்னா வெஜிடா கேரக்டர் தான் கொடுத்துருப்பாரு. முன்னாடி பார்த்தா அந்த டைம் நான் பென்டனும் பார்த்திருக்கேன், சின்சானும் பார்த்திருக்கேன், டிராகன் பால் ஜியும் பார்த்திருக்கேன்.
ஆனா தலைவன் எல்லாத்துக்கும் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. பட் ஆனா எல்லாமே ஒரே வாய்ஸ் தான், டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருந்திருக்கும், கரெக்டாக வந்திருக்கும். அந்த கேரக்டர் தான் கரெக்டாக வந்திருக்கும். தலை இது மட்டும் இல்லை, தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா டப்பிங் சீரீஸ்ல கூட வந்து தளம் படிச்சிருக்கிறார். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டப்பிங் சீரீஸ்ல வந்து உறவே உயிரே அப்படின்ற சீரியல்ல ரவி கேரக்டருக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. இதே மாதிரி உள்ளம் கொள்ளை போகுதடா அந்த சீரியல்ல வந்து ரஞ்சித் கேரக்டர் பேசியிருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாயான ஒரு சீரியல் என்ன எல்லா சீரியலும் பயங்கர ஹைப்பா சொல்லிட்டு மாயா மட்டும் மாயா அப்படி சொல்றது. மாயா எப்படிப்பட்ட சீரியல் தெரியுமா அது? எங்க அம்மாக்கெல்லாம் தெரியுமா, ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்ப்பேன். எங்க வீட்டுல இந்த மாதிரி டப்பிங் சீரியல்ஸ்லாம் பார்க்க விட மாட்டாங்க, அந்த வந்து தப்பு தப்பா காட்டுவாங்க அப்படின்ட்டு. ஆனா இந்தியன் சீரியல்ஸ் இவங்க பார்ப்பாங்க, அதுல மட்டும் நம்ம அப்ப அது பார்க்காத மாதிரி உட்காந்து படிக்கணும். இந்தியன் சீரிஸா? ஆமா, தமிழ்ல இந்தியில கிடையாது. தமிழ் சரி தமிழ் சீரிஸ்லாம் இவங்க பார்ப்பாங்க, நாங்க வந்து டிவிக்கு பார்க்காத மாதிரி இந்த பக்கம் திரும்பி உட்காந்து புக் வச்சு படிக்கணும். ஹிந்தி சீரியல் பார்க்கவே கூடாது. அந்த ஹீரோயினோட லவ் வந்து எப்படி காட்டுவா, வேற லெவல்ல இருக்கும். நானும் வந்து ஹிந்தி சீரியல்லாம் பார்க்க மாட்டேன், ரொம்ப கிளவுன்னு கிரிஞ்சு நிப்பாங்க. உனக்கு லவ் வராது, அதனால உனக்கு கிரிஞ்சா இது மாயாவை பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுன் நானே சொல்ல ரொம்ப அருவாங்க சொல்றேன். தமிழ் சீரியல பாத்தீங்கன்னா வந்து கலர்ஸ் தமிழ்ல உயிரே அப்படின்ட்டு ஒரு கஸ்கா முஸ்காட்டு ஒரு சீரியல் போயிட்டு இருக்கோம். அந்த கஸ்கா முஸ்கா சீரியல்ல செலியன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. இன்னொன்னு சொல்லவா, ஓடில பாத்தீங்க அப்படின்னா டைம் என்ன பாஸ் அப்படின்ட்டு சிட்காம் வந்திருக்கும். சிட்காம்ல யார ஹீரோ தெரியுமா? நம்ம பரத் தான் மெயின் கேரக்டரா இருந்திருப்பாரு. நிறைய பேர் வச்சிருப்பாங்க, இந்த முக்கியமா ஏகப்பட்ட தமிழ்நாட்டுல வச்சிருப்பாங்க அந்த சிட்காம்ல. அதை பாத்தீங்கன்னா ஆக்டர் பரத் தெரியுமா, அவ்வளவு வயசுல இருக்காது. அத பரத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் தான் பேசியிருப்பாரு பரத்தோட வயசு. உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா இப்ப செக் பண்ணி பாருங்க. பட் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பரத் வயசு இல்லையேன்னு தோணும், அப்புறம் போக கரெக்டா செட் ஆயிருந்தோம், கரெக்டா இருந்திருக்கும். சந்தேகமா இருந்தா இப்பயே அமேசான் பிரிமியம் இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க இந்த சீரீஸ். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட குரலுக்கு சொந்தக்காரா இருப்பாரு, ஏகப்பட்ட கேரக்டர் குரல் கொடுத்து நம்ம மனசுல இடம் வச்சு இருப்பாரு நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட் ரகுவர். இன்னொன்னு சொல்லவா, காளியா கேரக்டர் இவருதான் வாய்ஸ். தட்டுக்கு காளியா காளியா உண்மையிலே வாய்ஸ் இவர் வாய்ஸ் தான். ஷாக் ஆயிட்டேன், சீரியஸா தெரியல, எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. காளி வாய்ஸ் இது காளி வாய்ஸ் இவர் வாய்ஸா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்லாம் கொடுத்து அந்த கேரக்டர் உயிர் கொடுத்து ரசிக்க வச்சிருப்பாரு நம்ம ரகுவர். இந்த வீடியோ ஒரு பார்த்துட்டு இருப்பாரா தெரியல, பார்த்துட்டு தான் கமெண்ட் பண்ணி கொடுங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து நான் பின் பண்ணி விடுறேன். நிறைய கார்ட்டூன்ஸ்லாம் குரல் கொடுத்து எங்க சேனலோட வந்து ஒரு நல்ல சேனலா மாத்திட்டீங்க. ஏன்னா என்னோட சேனலோட வந்து நல்ல சேனல் கிடையாது, எனக்கு வந்து கஷ்டம் சேனல் இல்லை, ஓகேவா? பட் அது இன்னொன்று நினச்சி பார்த்தா நல்ல ஒரு மெமரிஸாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோஸ் தான். அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல மெமரிஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இதுக்கப்புறம் ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கும் அவங்க சைல்டுஹுட்டையும் நல்ல சேனலாக மாற்றி விடுங்க. ஓகே வாய்ஸ், இதோட வாய்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும், என்ன ஷோ பிடிக்கும், எந்த கேரக்டர் பேச பிடிக்கும் அப்படின்றத காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஏதாவது கேரக்டர் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதே காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட் பற்றி பார்க்கணும், அவருக்கு ஒரு பாராட்டு வீடியோ போடணும்னு நினைச்சிங்க அப்படின்னா காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்க, அவருக்கும் தெரிய பாராட்டு வீடியோ போடலாம். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா நான் நிறைய விஷுவலா காட்டுவாங்கன்னு நினைச்சேன். அந்த கார்ட்டூன் மேபி கார்ப்பரேட் தான் கொடுத்துருவாங்கன்னு மேபி அதனால இருக்கும். அதான் காப்பிரைட் கொடுத்துருவாங்க கூட, அதனால தான் போடாம இருந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரியாது பென்டன்னு டிராகன் பால் சீலாம் அப்போல்லாம் நான் டிராகன் பால் சீலாம் போடுவாங்க. நான் இப்போ இது மட்டும் பார்த்துருக்கேன், அந்த மாஜி பூன்னு ஒரு வில்லன் வருவான், அந்த இது மட்டும் தான் நான் மேக்சிமம் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நடந்தது இதெல்லாம் நான் அவ்வளோவா பார்த்தல டிராகன் பால் சி. அதே மாதிரி பென்டென் பயங்கரமா பார்த்துட்டு இருந்தேன், பென்டென்லாம் வெறி கொண்டு பார்ப்பேன், அந்த அளவுக்கு பிடிச்சது எனக்கு. இவர் வந்து காமெடியான கேரக்டருக்கும் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. ஆமா, சீரியஸான இப்போ சசாமே பாருங்களேன், சசாம் அந்த டோனே செம காமெடியா இருக்கும் அந்த இது பேசுறது. நல்லா இருக்கும் தமிழ்ல உண்மையாவே. அப்புறம் அந்த சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் அது கொடுத்திருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஆமா, நானும் அதை அடிக்கடி பார்ப்பேன், நல்லா இருக்கும். நான் நினைச்சேன் அவரோட வாய்ஸ் தான் இது போல இருக்குன்னு. அப்போ நமக்கு தெரியாது இல்ல கரெக்டா அந்த ஃபேஸுக்கு ஏத்த ஒரு வாய்ஸ், அதாவது இவங்க தான் பேசுறாங்க அப்படின்னு நம்மளுக்கே தோன்ற அளவுக்கு பேசுவாங்க. அது பயங்கரம் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி இது மார்வல்ல ஃபால்கானுக்கு பேசுனதும் கரெக்டா அந்த வாய்ஸ்க்கு இதை நீங்க இங்கிலீஷ்ல பார்த்தாலும் அதே வாய்ஸ் தான் தமிழ் பேசுற ஒரு ஃபீலே வரும். சூப்பரா பண்ணியிருக்காரு, ஆனா நிறைய தெரியவே இல்லை. சூப்பரா இருந்துச்சு. ஆமா, ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.